ஒரே சந்தோஷம். ஒண்ணுமில்ல. இல்ல 6 மணிக்கு தான் தண்ணி வரும், 5 மணிக்கு குடத்தோட வந்திருக்க. இல்ல தண்ணி வர நேரமாகும், குடத்தை இங்க வச்சுட்டு போலான்னு வந்தேன், அவ்வளவுதான். நிஜமா குடத்தை இங்க வச்சுட்டு போலான்னு மட்டும்தான் வந்தியா? சரி அப்புறமா வரேன். இப்படி ஒரு கூத்திங்க நடக்குதா? ஏய், அந்த புள்ள அங்க எதுக்கடா வந்துட்டு போகுது? அது தண்ணி எடுக்க வந்துச்சு. ஏண்டா காதுல பூச்சி தீர்க்கிறேன்னு நினைக்கிறியா? ஏண்டா 6 மணிக்கு தண்ணி வர்றதுக்கு 5 மணிக்கு வீட்டுக்குள்ள என்னடா வேலை? அப்படியே வந்தாலும் பைப்பு வெளியில இருக்கும்போது இங்க உள்ள என்னடா வேலை? வந்து என்னடா வந்து போய் வந்ததான் நான் கேக்குறேன். ஏண்டா அந்த புள்ள ஊட்டிக்கு போறதுக்கு 30 ரூபாய் பணம் நீ தானே எடுத்து கொடுத்து விட்ட? யார் சொன்னது? யார் சொன்னதா? அந்த புள்ள தம்பி வர சினிமாவுக்கு போகும்போது எல்லாம் சொல்லிவிட்டான்டா. இரு நீ ரவ் பண்றது, ஊரை சுத்துறது எல்லாம் உம்மா வரவிட்டு சொல்லி அடி வாங்கி வைக்கிற. இரு. ஏன்பா நீ மாத்திரம் செகண்ட் ஷோக்கு போயிட்டு வந்தியல்ல, நான் அம்மாவுக்கு தெரியாம கதவெல்லாம் திறந்து விட்டேன்லப்பா. சரி, இன்னைக்கு ராத்திரிக்கு நான் சினிமாவுக்கு போயிட்டு வருவேன். பாய் எடுத்து போட்டு கதவை திறந்து வைக்கணும், தெரியுதா? ஆமா, கதவு திறந்து வைக்கிறேன். காதலிக்கிறதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லாத. மத்தியானம் சினிமாவுக்கு போகலான்னா மாட்டேங்கிற. சரி, சாயங்காலம் பார்க்கலையாவது பார்க்கலானாலும் அதுக்கும் மாட்டேங்கிற. அட அட்லீஸ்ட் ஸ்கூல் விட்டு வர வழியிலையாவது பார்க்கலானாலும் அதுக்கும் மாட்டேங்கிற. இப்படியே இருட்டுல எத்தனை நாளைக்கு தான் பார்த்துட்டு இருக்கிறது? ஏய், ஒண்ணுதானே, பதில் சொல்லு. தூங்கிட்டியா? இங்க பாரு. இங்க பாரு, இங்க பாரு. எனக்கு கோபம் வரும். எதுக்கு அழுகுற? இங்க பாரு, எதுக்காக அழுகுற நீ? எதுக்காக அழுகுற? நீங்க என்ன மறந்துடுவீங்களா? என்ன ஏமாத்துருவீங்களா? உனக்கு என்ன பைத்தியமா? என் கூட படிக்கிற பொண்ண ஒரு பையன் இதே மாதிரி லவ் பண்ணா. அவளை சினிமாவுக்கு எல்லாம் கூட்டு போனா. கடைசியில் என்னென்னமோ பண்ணிட்டு அவளை இப்ப பார்க்க கூட வரதில்லை. பைத்தியம், முதல்ல கண்ணத்தோட கண்ணத்தோட. இங்க பாரு, இங்க பாருங்க. ஒருத்த அப்படி பண்ணா எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்களா? அவன மாதிரியே நீங்களும் சினிமாவுக்கு போலாம், பார்க்குக்கு போலாம் கூப்பிடுறீங்க. ஐயோ ராமா, இங்க பாரு, இங்க பாருங்க. உன் தலை மேல சத்தியம், உன்னை ஏமாத்த மாட்டேன், உன்னை எங்கேயும் கூப்பிட மாட்டேன். போதுமா? இப்ப கூட நீ போசனா போயிடுறேன். போட்டுமா? அப்படின்னா முதல்ல கண்ணத்தோட கண்ணத்தோட. ஒரு 5 பைசாக்கு தான் சிரியே. சிரிக்காட்டு போது தாயே, நீ அழாம இருந்தா அதுவே போதும். என் கைய விடு. ஏன் கைய விட்டா என்ன? கைய விட்டா என்ன? நீங்க தொடுவீங்க. ஏன் தொட்டா என்ன? தொட்டா என்ன? நீங்க ஆம்பளை, இப்ப தொட்டுட்டு போயிடுவீங்க. அப்புறம் 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 மண்ணாங்கட்டி. நான் சொல்றதை கேளு. இங்க பாரு, இங்க பாரு. ஏய், ஒரே அடி சாத்தியம். போடா. விடாதீங்க, 2 போடுங்க சூழல்கார. டெய்லர் வாங்க அழகு, உட்காருங்க. இன்னைக்கு என்ன லீவா? ஆமாங்க, பர்மனன்ட் லீவ். ஆட கஷ்டகாலமே, வருஷக்கணக்கா வேலைக்கு அலைஞ்சு இந்த 1 வாரமா தானே வேலைக்கு போறீங்க. அதுக்குள்ள என்னாச்சு? என்ன போய் டீ வாங்கிட்டு வான்னு சொன்னா மேஸ்திரி, போய் அவன் வேலையே வேணான்ட்டு வந்துட்டேன். ஓ, அது சரி. கிழிஞ்சாலும் பட்டு பட்டு தானே. வேலை வெட்டி இல்லாம வீதி வீதியா லோன்னு அலைஞ்சாலும் அலையுமே ஒழிய கௌரவத்தை விட்டு கொடுப்போமா? யோ டெய்லர், இந்த கிண்டல் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். எனக்கு ஆத்திரம் வந்துச்சு. சரி சரி, கோவிச்சுக்காதீங்க. இதுக்கு போய் கோவிச்சுக்கிறீங்களே. சன்னியாசியா போனாலும் ஜாதி குணம் மாறாது அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி பழக்கமாயிட்டுது. நம்ம என்ன முகத்தை பார்த்து கூடாதா? நவகிரகமா? இல்லடா, இது காஜாடுறா.
சாப்பிடுங்க. சாப்பிடுங்களா? இல்ல பரவாயில்லைங்க, நான் இப்பதான் வீட்டுல காபி சாப்பிட்டு வந்தேன். ஓகே. பாதி சாப்பிடுறது? இல்ல சாப்பிடுங்க. ஏது டெய்லர், இன்னைக்கு சிகரெட் எல்லாம் பாக்கெட்டோட ரொம்ப வசதியோ? நீங்க வேற. ஆத்து தண்ணி ஐயா குடி அம்மா குடிங்கிற கதையா? சாரு சொன்னாரு தந்தடி சாக்கல கந்து வட்டி காப்பிடங்கிற மாதிரி அப்படியே நம்மளும் ஊத்திக்கலாமேன்னு தான். சார் யாருன்னு தெரியுதா? என்னங்க இது? போன தடவை நகராட்சி கலைஞர்கள் ஒரு நாடகம் போட்டீங்களே, அதுக்கு தலைமை தாங்கினார ஒரு நாய்க்கிற அவர் புள்ளைங்க பேர் மூர்த்தி, ரொம்ப தங்கமான புள்ள. ஹலோ. யாருக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்றதே இல்லை. பச்சைக்கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாறு, பச்சைக்கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாறு, பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகள் நீ. மன்னன் என்னும் பேரில் வரும் தேவன் மகன் நீயோ. அழகு, என்னங்க அழகு இது? அடுத்த நாடகத்துக்கு என்ன கதை எப்படி போடலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. இவர் எப்பவுமே இப்படித்தாங்க, டிராமா சினிமான்னு சதா ஊரை சுத்திட்டே இருப்பாரு. அப்புறம் அழகு, அடுத்த நாடகம் எல்லாம் தயாராயிடுன்னு உங்க ஐயன் சொன்னாரு. எல்லாம் செட்டப் பண்ணிட்டேன். ஹீரோ மட்டும்தான் வேற ஆளை பாத்துட்டு இருக்கேன். ஏங்க நம்ம பழனிக்கு என்னாச்சு? அவனை போக சொல்லுங்க. 50 ரூபா தான் கொடுக்குறாங்கிறான். இதுல வேற 2 டூயட் வேணுமாமா. 200 ரூபா கொடுத்தா பேச, இல்லன்னா போடான்ட்டேன். அது சரி, கதாநாயகி கட்டி பிடிக்கிறது சாதாரண விஷயமா? அதுல வேற 2 டூயட் பாட்டு வேற இருக்குன்னு சொல்றீங்க. 200 ரூபாய் தர மாட்டானாமா? நீங்க இன்னும் கூட கேட்டிருக்கணுங்க அழகு. ஏங்க அதுக்கு இவரை போட்டுக்கிறது எல்லாத்துக்கும் வசதியா இருக்குமே. ஐயோ, எனக்கு அதெல்லாம் வர. உங்களுக்கு ஒண்ணு நடிக்க தெரிய வேண்டாம், எல்லாத்தையும் நம்ம அழகு கவனிச்சுக்கு. நம்ம சர்வசா வீட்டுக்கு பின்னால் தாங்க ஒத்திக்க. ஒண்ணு கவலைப்படாதீங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நிஜமா எனக்கு நடிக்க தெரியாது. ஆனா உனக்கு நடிக்க தெரியாது, இருந்தாலும் யார் வர போறா? பொண்ணு இதுக்கு முன்னாடி நாடகத்துல ஆக்கிட்டு கொடுத்திருக்குதா? அது என்ன அப்படி கேக்குறீங்க? 100-150 நேரத்துல ஆக்ட் கொடுத்திருக்குது. அதே அப்பா. கடைசி வசனம் பேசுங்க சார். என் காதில் தேனாக பாய்கிறது. பாயம் ஏஜமா பாயம். உங்களை பத்தி உங்க வீட்டுல பெரிய ஏஜமா நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்காரு. உங்களை கையோட கூட்டிட்டு வர சொல்லி இருக்காங்க. நிஜமாவா? ஆமாங்க, வாங்க. என்னங்க என்னங்க? ஐயோ ஐயோ, உங்கள் காதல் நினைவாக என்ன மறந்து விடாதீங்கள். சரியா சார்? ஐயோ அழகு, சத்தியமா இதெல்லாம் தேர்ற கேஸ் ஐயா. இந்நேரம் 4 ஜாக்கெட்டாவது தைச்சிருப்பேன். நாடகம் வந்து உட்காந்துருக்கு சொன்னது எத்தனை வாக்கு வச்சு அழைச்சாங்களா? நானும் அப்படியே பிடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். என் மகன் நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அதை பார்த்து நை நை நைன்னு பேசிட்டு உட்காந்துருக்கிறியா? சரி விடுங்க ஐயா. சும்மா இருங்க தம்பி. வீட்டுல இருக்கிற குண்டா சட்டி பானை இதெல்லாம் அடமான வச்சல என் மகன் நாடகம் ஒத்தி பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அதை வந்து கருத்துக்கிட்டு இருக்கிறான். அப்படியே தலையை திருப்பிட பாத்துக்க. ஆமா, அங்காட செவத்துணுன்ற. இதுக்கு முன்னால காமெடி எல்லாம் செஞ்சிருக்கேன்லமா? ஓ, எத்தனையோ பிரைஸ் வாங்கியிருக்கேன். சரி, இப்ப நெல்லு. வாபா. கண்ணம்மா. ஆமா, உடனே கட்டி பிடிச்சிரு. நான் கண்ணதானே பத்த சொன்னேன். ஆமா சார். போ, அப்படி போ.
இந்தா ஒரு தடவை என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்க நின்னு வேடிக்கை பாரு. நல்லா பாத்துக்கோ. கண்ணம்மா, இவன் நடிப்புக்கு ஓ நடிப்பு எவ்வளவோ பரவாயில்ல. நான் நல்லா தாங்க நடிச்சேன், அவன் ஓல்ட்டு தாங்க இப்படி பண்றான். அட பைத்தியக்காரா, அவன் டைரக்ஷன் பண்றது டிராமா போடுறதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிற? பொம்பளைங்களை கட்டி கட்டி பிடிக்கிறதுக்கு தான். ஆமா, நீ எவ்வளவு காசு கொடுத்த? 75 ரூபாங்க. அட பாவி, இனி போய் தப்பு தப்பா கட்டி புடி, அப்பதான் 4-5 தடவை செய்ய சொல்லுவான். 75 ரூபாயாடா பாவி, விட்டுறாத போ. இங்க வா, பாத்துட்டியல்ல என்ன செஞ்சு தெரியுமல்ல, இதே மாதிரி செய்யணும். கொண்டா இங்க இல்ல அம்மா, ஒரு தடவை கரெக்டா நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி பேசுங்க. எங்க செய்யுங்க பாக்கலாம். ஆளுக்கால் என்ன பார்த்து கைகொட்டி சிரிக்கிறாங்க. கொஞ்சமா அருவங்கிறது இருந்தா இந்த மாதிரி நீ செஞ்சிருப்பியா? போயும் போய் ஒரு நடிகையோட அம்மா கிட்ட போய் பல்ல காட்டிட்டியாப்பா. அட, ஒரு நல்ல வேட்டு துணி கட்டி வந்தியா அங்க ஆப்டோஸரோட மான மரியாதையே போச்சு. ஏதோ இந்த ஒரு தடவை எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஆனா அப்படித்தான் சும்மா பேசிட்டு இருந்தியா? டீய கொடி குறை கஞ்சி கஞ்சினிய. என்ன அப்பா பிள்ளை பழையபடி தகராறா? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா தமாசனிட்டு இருந்தேன். தமாசு நல்ல வேளை நீங்க இருப்பீங்களோ இல்லையோன்னு சந்தேகத்துல வந்தேன். நான் நாளைக்கு ஊட்டிக்கு எஸ்கேஷன் போறேன். நீங்க மட்டும் அன்னைக்கு பணம் கொண்டு வந்து தரலன்னா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கும். போ சரோஜா, பணம் என்ன பெரிய பணம்? 30 ரூபாயில எனக்கு ரொம்ப சாதாரணம். உனக்காக நான் எவ்வளவு வேணாலும் எடுப்பேன். எடுப்பீங்களா? இல்ல, எங்க அம்மா மாசம் மாசம் எனக்கு செலவுக்கு 50 ரூபா கொடுப்பாங்க. அத நான் பத்திரமா பெட்டியில சேர்த்து வச்சிருக்கேன். அதான் உனக்கு எவ்வளவு வேணாலும் எப்ப வேணாலும் நான் கொடுக்கறேன். அப்ப நான் போயிடுறேன். காலையில எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. 5 மணிக்கா? அப்ப நான் வரேன். எங்கடா பூனையாட்டமா நழுவுற? ஏண்டா மாசம் உங்க அம்மா 50 ரூபாய் பணம் கொடுப்பாளோ? அத நீ பொட்டிக்குள்ள வச்சு பூட்டிக்குவியோ? அவ கேட்டா எவ்வளவு வேணும்னாலும் அள்ளி கொடுப்பியோ? அழகுகளா? ஏண்டா 6 ஆயப்ப 100 சம்பாதிச்ச காசுன்னு நினைச்சாது? தெரியாம ஒரு தடவை தப்பு. நான் தெரியாம தானே செஞ்சேன். ஏதோ ஒரு சின்ன சிறுத்தைகிட்ட பேசிட்டு இருந்தா நீ தப்பா நினைக்கலாம். ஒரு நடிகையுடைய அம்மா யதார்த்தமா போய் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு போய் அறிவு இருக்காது என்ன பார்த்து கேட்டியடா அழகப்பா? தெரியாம கேட்டப்பா. என்னடா தெரியாம கேட்டுட்ட? அடே, நெல்ல கொட்டுனா அள்ளிடலாமடா, சொல்ல கொட்டுனா அள்ள முடியாதுடா. அன்னைக்கே உன்னை பத்தி தெரியுமடா எனக்கு. பெத்த அப்பட பார்த்த உடனே எங்க நான் கேட்ட போறேன்னு 10 காசு சிகரெட்டை மறைச்சவன்ல நீ. பெத்த கொட்டா நானு. நல்ல அப்பாவா? நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டியா? என்ன மன்னிச்சு விட்டுருவியா? எறா கைய எதுக்கு நீ தாசா பண்றேன்னு எனக்கு தெரியும். ஏண்டா, நாளைக்கு அந்த பொண்ணு ஊட்டிக்கு போறா, போறவுக்கே நீயும் போகணும். அதுக்கு பணம் வேணும், அவ்வளவுதானே? எப்படிப்பா இவ்வளவு கரெக்டா சொல்ற? நான் செய்யாதது எல்லாம் நீ எங்கடா செய்ய போற? எல்லாம் ஒரு அனுபவம் தான். அனுபவமா?